ஒரு மியூசிக்கு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. மியூசிக்கு இன்னைக்கு நல்ல ஊழியர்கள் புதிய புதிய முகமாக அன்னை கூட இந்த இடத்துக்கு வரல. இன்னைக்கு அன்னை இந்த இடத்துல வந்திருக்காங்க. இன்னைக்கு நினைச்சே பார்க்கல. புதிய புதிய ஆளுகள் மீண்டும் பார்க்கும்போது இவங்க ஊழியம் செய்யறவங்க புதிய புதிய ஆட்களை நமக்கு கருத்தணும் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்காரு. இப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு தேவை. ஏன்னா இப்படிப்பட்ட ஜெபங்கள் எங்கேயுமே நமக்கு பார்க்க முடியலை. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் எங்கேயுமே நம்ம பார்க்கணும்னா ரொம்ப எத்தனையோ பேர்கள் நம்ம கூப்பிட்டு இப்படி ஜெபம் பண்ணி சொன்னால் அப்படிப்பட்ட ஜெபங்கள் நமக்கு கிடைக்க முடியாது. ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை இந்த ஆண்டில் தந்திருக்காரு. அநேக இடங்களுக்கு நாங்கள் போய் சென்றிருக்கோம், ஜெபித்திருக்கிறோம். அநேக நன்மைகளை கர்த்தர் தந்திருக்கிறாரு. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தருவாங்க. நாங்கள் 6 நாள் ஊழியம் செய்கிற பிள்ளை தான், வேலை செய்கிற பிள்ளை தான் இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எங்களுக்கு டைம் இருக்குது. அந்த இடத்துலையும் இந்த சிறு ஊழிய மூலமாக நாங்கள் அநேக ஜனங்களை போய் சந்தித்திருக்கோம், ஜெபித்திருக்கிறோம். இந்த ஆண்டில் அநேக நன்மைகள் செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து நம்ம ஜெபித்துக் கொள்வோம். புதிய ஆண்டு மக்கள் நம்ம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அந்த கிருபை தாங்க என்று சொல்லி தொடர்ந்து இந்த ஊழியத்தின் பாதையில நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். இதுக்கு அநேக தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் பற்றியும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு அநேக நன்மைகளை அன்னை செய்து கொண்டே இருக்கிறாங்க. எப்படிதான் இந்த பணம் தேவைன்னு தெரியல. ஆனால் எல்லா தேவையும் அந்த நேர்த்தியாக செய்து இந்த ஊழியத்தின் பாதையும் நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை இன்னைக்கு அநேக பிள்ளைகள் நம்ம அழைத்து கொண்டே வராது. அதுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தருக்காக செயல்படுவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.